ஏரியுடைய கிழக்கு கரையில இருக்கோம். தமிழ்நாட்டில் எப்படி கிழக்கு கடற்கரை ஃபேமஸோ அந்த மாதிரி சிட்லப்பாக்கம் ஏரிக்கு கிழக்கு கரை தான் ஃபேமஸ். முக்கியமான காரணம் நிழல் என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு. அவங்க 2010 இந்த கிழக்கு கரையை முழுக்க ஒரு 200-250 மரங்களை வளர்த்திருக்காங்க. அதுவும் சாதாரணமான மரம் இல்ல, நம்ம நாட்டு மரம், நம்ம நாட்டுக்கே உரித்தான இயற்கையா இங்க வளரக்கூடிய மரங்கள். ஆனால் அரிதாகிவிட்டது. நம்மளுடைய மாடர்ன் வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை தொலைச்சதுல இதுவும் ஒண்ணு. பல வகையான மரங்களை நாம் மறந்து விட்டோம், பார்க்கவே மறந்துட்டோம். அதுபடி சங்க இலக்கியத்துல படிக்கிற மரத்துல இப்போ நீங்க இங்க ஒரு 90% மரத்தை இந்த கிழக்கு கரையிலே பார்த்துடலாம். நீங்க இந்த கரையிலேயே நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வேலையை செய்திருக்க நிழல் என்ற தன்னார்வ அமைப்பிலிருந்து இப்போது அவர்கள் செய்த வேலையை பற்றியும் அந்த மரங்களுடைய முக்கியத்துவம் பற்றியும் பேசுவோம். கார்த்திக் பேசுறேன். கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே. தேங்க்யூ ராமன், தேங்க்யூ சிட்லப்பாக்கம் ரைசிங். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு நானும் அந்த லேக் டூர்ல அட்லீஸ்ட் ஒரு பாதி பார்ட்டிசிபேட் பண்ணேன். இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஏன்னா நம்ம லேக்குக்கு வாக்கிங் வரோம், பட் இங்க வந்துட்டு எத்தனை பேருக்கு இந்த ஸ்லூயிஸ் கேட்டு இந்த இது எல்லாமே தெரியும் தெரியாது. பட் இது ஒரு நல்ல லெசன் நினைக்கிறேன். தேங்க்யூ சிட்லப்பாக்கம் ரைசிங். நிழல் பத்தி ராமன் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நாங்கள் 2016 பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சிட்லப்பாக்கம் லேக் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். கோட்டூர்புரம், எம்ஆர்டிஎஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நிழல் ஆர்கனைசேஷன்ல. அதுல சிட்லப்பாக்கம் நீர்வனம் அப்படின்றது இந்த லேக்ல ஈஸ்டர்ன் சைடும் சதர்ன் சைடும் 200 ட்ரீஸ் சார் சொன்ன மாதிரி வச்சிருக்கோம். 2016 பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சண்டே we are here every Sunday free care sessions. இதோட மெயின் இது என்னன்னா this is completely a community model. கம்யூனிட்டி மாடல்னாக்கா இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் செய்யறது கிடையாது. அதர் வாலண்டியரிங், பியூர் வாலண்டியரிங் மூலமா இந்த சைடு இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு 20 அடி 30 அடி வளர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் இங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாடல் ஒரு சில இடத்துல வேலை செஞ்சது இல்ல. பட் இந்த இடத்துல ஐ திங்க் இட் ஒர்க் வெரி வெல் தேங்க்ஸ் டு த சிட்லப்பாக்கம் லோக்கல்ஸ். ஏன்னா அது இல்லாம லோக்கல் வாலண்டியரிங் இல்லாம உங்களால 8 வருஷத்துல இதை மெயின்டைன் பண்ண முடியாது. மரத்தை வச்சோம் போனோம்னு இல்லாம எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சார் சொன்ன மாதிரி இங்க ஒரு 60 வகையான நாட்டு மரங்கள் இருக்கு. 60 வகையான நாட்டு மரங்கள்னா நம்மளுக்கு நார்மலா அரசு, ஆலம், வேப்பம் சொல்லுவோம் இல்லையா. ஆனாக்கா இது 60 வகையான மரங்கள் இருக்குங்க. நான் இங்க வரும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி I didn't know most of them. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா கத்துக்கிட்டுதான். யாரும் இங்க பாட்னி ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ யார் வேணாலும் வரலாம், வாலண்டியர் பண்ணலாம். சண்டே மார்னிங்ஸ் we are here from 7 o'clock to 9 o'clock. Thank you. மிக்க நன்றி சார். இப்போ சற்று இந்த பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்லூயிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தமிழ்ல மதகுவாங்க. இது ஏரியிலிருந்து முன்னாடி எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கப்போ நிலங்களுக்கு நீர் பாய்ச்சறதுக்காக ஏற்படுத்திய அமைப்பு. இதுல எப்படி இருக்குன்னா கீழே ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர். இது என்ன மாதிரி வேணா இருக்கும். கல்லுல கட்டப்பட்டதா இருக்கலாம், இல்ல ஏதாவது பைப் அந்த மாதிரி இருக்கலாம். இது அந்த நீர் வெளியில போகக்கூடிய பகுதியும் அந்த ஏரியுடைய தரைப்பகுதியும் சமமாக இருக்கும். அதனால ஏரியில இருக்கிற மொத்த தண்ணியுமே நம்ம நிலத்துக்கு பாய்ச்ச முடியும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம் தமிழ்நாட்டுக்கே உரித்தான ஒரு சிறப்பான அமைப்பு. சங்க காலங்களில் ஒரு 3000 வருடங்களாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி அது. இப்பொழுது அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம இது விவசாயத்துக்காக இப்போ பயன்படுத்தாததுனால இப்போ நம்ம அர்பன் லேக் ஆயிடுச்சு. அதனால இப்ப இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்லூயிஸ் கேட்டை வித் மோர் மாடர்ன் டெக்னாலஜி நார்மல் கேட் போட்டுட்டு இதை வெள்ள காலத்திலே நீரை வெளியேற்றுறதுக்காக
இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, சென்னைக்குள்ள இருக்கிற முதல் கட்டப்பட இன்னும் முடிக்கல, இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும், வித் சென்சாரோட இருக்கக்கூடிய ஸ்லூயிஸ் கேட் முதல் முறையாக சென்னையில இதை பண்றாங்க. அது வந்து நீரினுடைய மட்டத்தை அளப்பதற்கும் பிறகு இந்த அபாயகரத்தை எல்லாம் சென்சார் நம்மளுக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு அமைப்பாக ஏற்படுத்திக்கிறாங்க. இது வந்து வெறும் நீரை வெளியேற்றுறது மட்டுமல்ல, நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஏரியா தூர் வரணும் அப்படின்னா இது வந்து தரைமட்டத்துக்கு சமமாக இருக்கிறதுனால அதுல இருக்கிற தூர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெளியில ஈஸியா அனுப்பிச்சிட்டு அப்புறமா டீபன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இதுதான் இந்த ஸ்லூயிஸ் கேட்டுன்றது அமைப்பு. அடுத்து நம்ம இதோட கடைசி ஸ்பாட் முடியுது. அடுத்து நம்ம ஆம்பி தியேட்டர்ல போயிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் ரிஃப்ரெஷ்மெண்ட்டும்